குட் ஈவினிங் கைஸ். நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல் பேக் அப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நேற்று மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறி சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் மேலே கீழே டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட ட்ரேட் பிளானில் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் வந்து கேப் டவுன், ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து அந்த கேப் டவுனில் வந்து இருக்கனால ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து திருப்பி கால் சைட் போவோம், காலில் ஓஹெச் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து காலில் வந்துட்டு ஓஹெச் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, காலில் ஓஹெச் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ரிவர்சல் வரும், கண்டிப்பான முறையில் அந்த கேப் ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு வழக்கம் போல் வந்து நான் வந்து கால் சைடே காலையில் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னோட நம்ம ஒன்று நினைக்கிறோம், மார்க்கெட் எப்பவுமே வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் தான் நினைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாகவே தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைன், ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஃப்ளிப் ஜோன் நான் சொல்லுவேன். இது டிமாண்ட் சப்ளை ஃப்ளிப் ஜோன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதை உடச்சி தான் மார்க்கெட் கீழே போயிருக்கு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதை உடச்சி தான் மார்க்கெட் கீழே போயிருக்கு, திருப்பியும் இதை உடச்சி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ என்னைய பொறுத்தவரை வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தேன். சரி, இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0.38% இருந்துச்சு ஃபிப்னோ சீரிஸில். ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ளிப் ஜோன் இருந்துச்சு, ஒரு 0.382 ஃபிப்போட இது பர்சன்டேஜ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பான முறையில் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற என்னோட ஆங்கிளில் வந்து நான் இருந்தேன். மார்க்கெட் காலையில் இங்கே ஓப்பன் ஆனோன்னா இங்கேருந்து இங்கே பவுன்ஸ் ஆனோன்னா நான் வந்து அதே மாதிரி கால் சைடு ஓஹெச் இருந்துச்சு. ஸோ என்னோடய ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் வந்துட்டு காலில் எடுத்திருப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ட்ரேடு ஸ்கேல்பிங் நிறைய எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகேயா, இங்கே பாருங்களேன், காலில் எடுத்திருப்பேன். அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, கால் சைடில் வந்து ப்ரீமியம் ரைஸ் ஆகவே இல்லை. ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு திருப்பி வந்து லாஸ்ட்டில் வெளியே வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து காலில் ஓஹெச் இருக்குது, பட் ஓஹெச்சை மார்க்கெட் எடுக்க மாட்டேங்குது, கேப்பே ஃபில் ஆக மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பான முறையில் சைட்வேஸ் போகும்னு நினச்சேன். நான் வந்து கண்டிப்பான முறையில் மார்க்கெட் வந்து டவுன் போகும்னு நினைக்கல, சைட்வேஸ் போகும். ஆனால் கால் போகாதுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஒன்று புட்டு இல்லைனா சைட்வேஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புட் சைடில் ஏதாவது நமக்கு ஏதாவது நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதா, இருந்தால் நம்ம புட் சைடில் ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிறது என்னோட ட்ரேட் பிளான் வந்து காலையில் நான் காலில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்த கேப் டவுனு அப்புறம் ஓஹெச் ஹிட் ஆகலை, அதுக்கப்புறம் கால் சைடு மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறப்பறம் சரி, ஓகே, நம்ம இனிமேல் இந்த காலில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, புட்டில் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்னோட பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கப்புறம் புட்டில் தான் எடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்களேன், இப்படி தான் மார்க்கெட்டில் நம்ம வந்து மாறிக்கணும். நம்ம ஒரு ட்ரேட் பிளான் வச்சுக்கணும். மார்க்கெட்டில் காலையில் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து காலையில் தான் இருந்தேன். ஆனால் மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ நம்ம மார்க்கெட் ஏற்ற மாதிரி தான் போகணும். மார்க்கெட் தான் நான் எப்பவுமே சுப்ரீம். நம்ம மார்க்கெட்டோட ஆங்கிள், மார்க்கெட்டோட ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர ட்ரெண்ட் அகேன்ஸ்டாக எடுக்கக்கூடாது. சில நேரத்துக்கு ரிவர்சல் எடுக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து எப்பவுமே மார்க்கெட்டோட ட்ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். ஸோ அப்படி நான் பார்த்தேன், இந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து 0.38 வந்து உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரேக் டவுன் வரும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ இந்த ட்ரேட் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இடையில ஸ்கேல்ப்லாம் எடுத்துருப்பேன், பட் எனக்கு பெரிய லாபம் வந்து ட்ரேடு பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்துட்டு இந்த ட்ரேடு தான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ட்ரேடை. இந்த இருக்கு 10-20க்கு ஒரு ட்ரேட் எடுத்துருப்பேன். இந்த ட்ரேடில் தான் எனக்கு பெரிய லாபம் வந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில். 24 ஒரு நிமிஷங்க. இந்த ட்ரேட் பாருங்கள், இதில் தான் எனக்கு 20,000 லாபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி காலையிலேருந்து அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து புட்டில் தான் ஸ்கேல்ப் எடுத்து இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன். இது பார்த்துக்கோங்க, இது எனக்கு வந்து ஃபீஸ் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 1 மந்த்தாகவே வந்துட்டு இது டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து அதிகமாக்கிட்டாங்க. ப்ரோக்கரேஜ் கம்மி தான், பட் டிரான்சாக்ஷன் சார்ஜ் மற்றெல்லாம் கூட தான். என்னைய பொறுத்தளவு இது அதிகம் தான் நான் சொல்லுவேன். பட் என்னோட கேபிட்டலுக்கு இது ஓகே, என்னோட ப்ராஃபிட்டுக்கு இது ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஓகே, இந்த ஒரு ஃப்ளிப் ஜோனில் பாருங்கள், இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். நான் சொன்ன ட்ரேடு இந்த ட்ரேடு தான். இந்த ஒரு ஃப்ளிப் ஜோனை உடச்சோன்னா பெரிய ட்ராப் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு பெரிய ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரேடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்ப் எடுத்தேன். ஓவராலாக ஓகே. இன்றைக்கி சொல்கிற மாதிரி, ஏன்னா நான் வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக டவுன் போச்சு. ஓகே, ஒரு நல்ல ட்ரேடர் வந்து டக்குன்னு நம்மளோட ஆங்கிளை மாற்றிக்கணும், நம்மளோட ட்ரேட் பிளானை டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்கு பியருக்கு மாறிட்டேன்.
ஸோ இப்போ வரையும் என்னை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு இன்னும் 2 நாள் வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ தேர்ஸ்டே எக்ஸ்பைரினால மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இந்த ஏரியாக்குள்ளேயே கன்சாலிடேட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் உடைக்கிற மாதிரி பண்ணி திருப்பி இங்கேருந்து ஒரு புல் பேக் கூட கொடுக்கலாம். ஸோ டுமாரோ வந்து நான் வந்து லிட்டில் பிட் பியரி சைட்வேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு மேபி எக்ஸ்பைரி என்னைக்கு என்ன எப்படி நடக்குது தெரியல. இந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு வி ஷேப் ரெக்கவரியா இல்லை ஒரு டபிள்யூ பேட்டர்னா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நாளைக்கு வந்து ஒரு பியரிஸ் ப்ளஸ் சைட்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓவராலாக வந்துட்டு 80,000 ப்ராஃபிட். பட்டு யூனோ கான்ட்ராக்ட்லாம் போக. தேங்க்யூ கைஸ்.